வெல்கம் டு தித்யா சமையல். இந்த வீடியோவில் ரைஸ் கீர் அரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இது நல்லா கழுவி 15 to 20 minutes நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு பேனில் நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இது ஃபுல் ஃபேட் மில்க், திக்கான பாலாக இருக்கட்டும், தண்ணி சேர்க்க வேண்டாம். பால் நல்லா காயட்டும். அடிக்கடி கிளறி விடுங்க, பாலை அடி பிடிக்காமல் இருக்க. பால் நல்லா கொதித்து காஞ்சதும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா ஊறி இருக்கணும், இப்படி உடையணும். இந்த அரிசி இந்த பால்லேயே நல்லா வேகணும். அரிசி வேகிற வரைக்கும் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அரிசி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கம்மி வேணும் கம்மி பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகும். அரிசி நல்லா வெந்ததுனால நல்லா திக்காகும். இப்போ கரண்டியில் நல்லா ஒன்றும் பாதியமாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காக நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்படி இருந்தால் தான் கீர் நல்லா இருக்கும். இப்போது நல்லா வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. அப்புறம் நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா, உங்ககிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா பொடியாக்கி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்ம ரைஸ் கீர் அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே தித்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.